ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸுக்கெலாம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கலாம். உண்மையிலே வந்து டாப் 10 கம்பெனிஸ்லேருந்துலாம் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ரொம்பவும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இருக்கும். அண்ட் இந்த ஜாப்ஸோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் வந்து ஒரு நண்பர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஆன்லைன் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ அவருக்காக மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? பிகாஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவசரமாக வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாகவே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு கம்பெனிஸ்லாம் ஹை லெவல்னாலும் உங்களுக்கு சேலரியுமே ஹை லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்க கேட்கல. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் தாராளமாக அதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் இன்டர்வியூ கூட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் மேன் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். அண்ட் வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ அதோட அஃபிஷியல் டீட்டெயில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதற்கான அஃபிஷியல் வெப்சைட், அதாவது ரீல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டாப் 10 கம்பெனிஸில் வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அர்பன் கம்பெனி, ஜூம் கேரு, கிரீடு, ஸோ அந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் வந்து உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வரக்கூடிய அண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிக டேக்ஸ் கட்டக்கூடிய ஒரு வேறு லெவல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரோ இதில் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க? ஸோ பெரிய கம்பெனின்னு சொல்கிறீங்க, ஸோ எங்களுக்கு இது வந்து வேலை வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 3 டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டு, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டு அண்ட் தென் ஃபைனலாக வந்து பேக் எண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்கு 500+ ஜாப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்கு 150 கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து பேக் எண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 350க்கு மேலே ஜாப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? ஸோ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் வந்து இந்த இன்டர்வியூ நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது உங்களோட கான்ஃபிடென்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்கும். தென் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். தென் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டெஸ்ட்டு நடக்கும், ஸோ எப்படி ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்லேயே வந்து உங்களுக்கு சேல்ஸ் பேசிக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறனால ஸோ சேல்ஸ் பேசிக்கில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் வந்து இதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து சைன்இன் பண்ணி வச்சனால இது டேரெக்டாக என்னோடய பேஜுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ என்னோடய இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் வந்து உள்ளே போய்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் தென் உங்களோட இமெயில் ஐடி தான் கொடுத்து நீங்கள் உங்களோட ஓடிபிலாம் கொடுத்து நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் ஆன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ யார் இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து இதில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரௌச்சர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோனு, ஸோ காஸ்ட்லியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இதில் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ரௌச்சர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே அது வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அதற்கான டீட்டெயில் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் இந்த டவுன்லோட் ப்ரௌச்சர் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸோ என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், தென் உங்களுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1 and 2, 3 and 4, தென் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா காலையில் 8:30லேருந்து ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, தென் வந்து உங்களுக்கான இண்டஸ்ட்ரியல், ஸோ இண்டஸ்ட்ரி லெவலில் உங்களுக்கு வந்து உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து ஆஃப்டர்நூன் 2லேருந்து ஈவினிங் 4:15 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3 and 4 வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா டெஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ், உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்குது, உங்களோட மேக் ஒரு ஃபிட்ஸ் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ரவுண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் ஆவீங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்க இல்லையா? ஸோ நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, ஸோ அதில் ஏதாவது ஒரு அவங்க வந்து கால் ஃபார் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை டேரெக்டாகவே வந்து நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வச்சு நீங்கள் டேரெக்டாகவே இந்த பெரிய கம்பெனிஸ்க்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் வந்து சரி ப்ரோ, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நாங்கள் எந்த மாதிரி சிலபஸ் ப்ரோ கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனி, அப்கிரேடு, வேடந்து, ப்ரோகால், விங்ஃபி, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் வந்து டாப் 10 கம்பெனிஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை ப்ரோ, ஸோ இதற்கான சிலபஸ் என்னன்னு தெரியல அப்படின்னாலுமே இங்கே வந்து சிலபஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அட்டன் பண்ணதுக்கப்புறமா இன்கேஸ் இது நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வைப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிகாஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒர்க்கும் கூட பண்ணிக்கலாம். தென் வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். அண்ட் வந்து இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து சிலபஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா? ஸோ ரவுண்ட் 1, 2, 3 and 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு கிளியராக அழகாகவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த சிலபஸ்க்குள்ளே வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆவீங்க. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிகாஸ் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கிளியராக இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணி மேக்ஸிமம் வந்து முடிக்க பாருங்கள். ஓகேங்களா? பிகாஸ் வந்து இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஜாப்னால் எனக்கு வேணும் ப்ரோ, வீட்டில் இருந்தபடி ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ இதற்கான அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போயிடணும். லாகின் டு relevel.com அதில் போயிட்டு உங்களோட ஸ்லாட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து வீடியோ ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்து வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு கிளியராகவே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில். தென் வந்து உங்களுக்கு 18 yearsக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கிளியராகவே இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 daysக்குள்ளே, அதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா 5 daysக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து கம்பெனி பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறத கிளியராகவே நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தான் மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.